தீவுத்திடலுக்கு செல்லக்கூடிய பகுதிகளுக்கு வரைக்கும் சரி, தீவுத்திடலிருந்து மறுபடியும் கோயம்பேடுக்கு கொண்டு வரக்கூடிய நேரத்திலும் சரி, ஏதேனும் போக்குவரத்துல மாற்றம் செய்யப்பட்டிருக்கா? அது பற்றி விவரங்கள் இருக்கா? ஏற்கனவே காவல்துறை நேற்று இரவு வடக்கு மண்டல கூடுதல் ஐஜி அஷ்ராக்காருக்கு இந்த பகுதியில் உள்ள காவல்துறை அதிகாரிகளோடு தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். அதேபோல் சுதாகர் ஐஜி அவர்களும் போக்குவரத்து உயரதிகாரியான சுதாகர் ஐஜி அவர்களும் வந்து இங்க இந்த திட்டங்கள் தீடும்போது ஆலோசனையில் என்னென்ன மாதிரியான முன்னெடுப்புகள் எடுக்க வேண்டும் என்பது குறித்தும் திட்டமிடப்பட்டிருந்தது. அதற்கேற்றாற் போலதான் தேமுதிக அவர்களுடைய அறிக்கையிலும் வெளியிட்டிருந்தார்கள். அந்த நேரம் குறிப்பிட்டு 1 மணி அளவில் அங்கிருந்து தீவுத்திடலிலிருந்து உடல் மீண்டும் இங்கு எடுத்து வரப்படும் என்றும், அதே போல் காலை அதிகாலையில் 4 மணி அளவில் தேமுதிக அலுவலகத்திலிருந்து தீவுத்திடலுக்கு எடுத்து செல்லப்படும் என்றும் ஒரு ஆலோசனையில் செய்த பிறகுதான் இந்த நேரங்கள் திட்டமிட்டு இந்த அறிவிப்பை வெளியிட்டார்கள். அதனைத் தொடர்ந்து தமிழக அரசு மற்றும் சென்னை மாநகராட்சியும் தொடர்ந்து இதற்கான திட்டமிடுதலில் இருக்கிறார்கள். அதே போல் சாலை போக்குவரத்துக்கான மாற்றங்களும் இதனை மையமாக வைத்து சில மாற்றங்கள் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது காவல்துறை பாதுகாப்போடு சென்னை கோயம்பேட்டில் அமைந்துள்ள தேமுதிக அலுவலகத்திலிருந்து கேப்டன் விஜயகாந்தின் அவர்களுடைய பூத உடல் இப்பொழுது தீவுத்திடலுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. இப்போதும் அவரது ரசிகர்கள் வெளியூரிலிருந்து பேருந்து எடுத்து வந்தவர்கள் அவர்களும் தீவுத்திடலுக்கு இப்போது செல்லக்கூடிய ஒரு காட்சியை தான் நாம் இங்கு பார்த்து வருகிறோம் ஷாம். அந்த இடத்து அதிகாலை தேமுதிக உடல் தீவுக்குள் கொண்டு வரும் தேவையான ஏற்பாடுகள் அதற்கு முன்பு விஜயகாந்தின் அவர்களுடைய உடல் தீவுத்திடலுக்கு எடுத்து வருவதற்கு முன்பு தீவுத்திடலில் எல்லா வேலைகளும் முடித்து வைக்கப்படும் என்றும் அரசு தரப்பில் ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். அதன்படி அமைச்சர் நேருவின் கீழ் இந்த துறை வருவதால் அவர்களுடைய செயல் அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் இரவு முதலே தீவுத்திடலில் தீவிர பணியில் ஈடுபட்டு வந்திருந்தார்கள். தற்போது அந்த பணி முடிந்திருக்கும் சூழலில் இங்கிருந்து தேமுதிக அலுவலகத்திலிருந்து இப்போது பூத உடல் எடுத்து செல்லப்படுகிறது ஷாம். தொடர்ந்து வெளியூர்களில் இருந்து வந்திருந்த தொண்டர்களும் மற்றும் ரசிகர்களும் விஜயகாந்த் அவர்களது உடல் எடுத்து செல்லும் சாலையின் இருபுறமும் நின்று அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கேப்டன் கேப்டன் என்று உருக்கமாக அவர்கள் அவரை அழைக்கும் அந்த ஒரு காட்சியையும் நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது ஷாம். மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் உடலானது தற்போது கோயம்பேட்டிலிருந்து தீவுத்திடலுக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். வழிநெடுங்க தொண்டர்கள் இருபுறமும் நின்று அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்னமரசு, இன்னும் சரியாக எத்தனை மணி நேரத்தில் அது அங்கு கோயம்பேடிலிருந்து தீவுத்திடலுக்கு எடுத்து செல்லப்பட இருக்கு என 6 மணிக்கு அப்படின்ற விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. தற்போது 5:10 போகிறது. இன்னும் சரியாக எவ்வளவு நேரத்தில் அது தீவுத்திடலை சென்றடைய வாய்ப்பு இருக்கிறது? கிட்டத்தட்ட இப்போது இங்க இருந்து அவருடைய ஏற்கனவே காலை அவர் இல்லத்திலிருந்து தேமுதிக அலுவலகத்திற்கு வருவதற்கு 2 மணி நேரத்துக்கு மேலானது. அது பார்க்கும்போது ஒரு 2-3 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கக்கூடிய அந்த ஒரு தொலைவில் இருந்தது. ஆனால் இப்போது தேமுதிக அலுவலகத்திலிருந்து தீவுத்திடல் என்பது கிட்டத்தட்ட குறைந்தது ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளாக கூட இருக்கும். எனவே இப்போது அந்த நேரத்தை ஒப்பிடும் பொழுது ஒரு அதிகபட்சமாக ஒரு 2 மணி நேரத்திற்குள் அவரது உடல் அங்கு எடுத்து செல்லப்படக்கூடிய சூழலுக்கு தான் இங்க இருக்கும் காவல்துறையும் தொடர்ந்து போக்குவரத்தை சரி செய்து வருகிறார்கள். எனவே இன்னும் அதிகாலை விடிந்த பிறகு வழக்கமாக வேலைக்கு செல்லக்கூடிய அந்த சூழல்லாம் இருக்கும் என்பதால் ஒரு 7 மணிக்குள்ளாவது தீவுத்திடலை அடையும் கூடிய ஒரு நிலையில் போக்குவரத்து சரி செய்து காவல்துறை இங்கிருந்து கேப்டன் அவர்களுடைய பூத உடலை எடுத்து செல்வதற்காக சாத்தியம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறோம் ஷாம். இன்று காலை முதலே பொதுமக்கள் மற்றும் திரைத்துறையினர், பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள், எந்த ஒரு அரசியல் கட்சி வேறுபாடுகள் இன்றி அனைத்து தலைவர்களும் வந்து போற்றக்கூடிய ஒரு நபராக கேப்டன் விஜயகாந்த் இருந்திருக்கிறார். அதை நாம் நேற்று காலை முதலே அதை பார்க்கக்கூடிய ஒரு
சூழல் இருந்திருக்கிறது. ஒரு காலத்தில் கமல், ரஜினி என தொடங்கி ஆதிக்கம் செலுத்திய காலத்தில் உள்ளூர் இளைஞனை போல் காரசாரமாக களத்தில் இறங்கியவர் தான் கேப்டன் விஜயகாந்த். தனக்கென ஸ்டைல், பவுடர் பூச்சி இல்லாத பேச்சு, முரட்டு சண்டை, பக்கத்து வீட்டு இளைஞன் என்கிற மாதிரியே தமிழக மக்களிடம் ஒட்டி கொண்டார் கேப்டன் விஜயகாந்த். கொஞ்சம் கொஞ்சமாக திரைத்துறையில் வேரூன்றியவர் கேட்பாரற்று கிடந்த திரைப்பட கல்லூரி மாணவர்களை வாரி அணைத்து வாய்ப்பு கொடுத்து வெளியே கொண்டு வந்தார். இவர் கிட்டத்தட்ட 54 இயக்குநர்களை அறிமுகப்படுத்தினார் என்று கூறப்படுகிறது. அந்த அளவுக்கு புதிய இயக்குநர்களுக்கு திரைத்துறையில் தன் பணியாற்றிய திரைத்துறையில் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளலாகவே இருந்திருக்கிறார் என்றுதான் அவருடைய திரைத்துறையில் பணியாற்றியவர்கள் இன்றும் சொல்லி வருகிறார்கள். அதற்கான சாட்சியாக தான் இன்று அவரது இப்போது நாம் பார்க்கக்கூடிய ஒரு காட்சியும் கூட அதுக்கான ஒரு சாட்சியாக தான் இருக்கிறது. திரைப்படத்துறையை மட்டும் தாண்டி பொதுமக்களும் காலை முதல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கேப்டன் கேப்டன் என்று உருகி இப்போது அவரை தொடர்கிறார்கள். அதை தான் நாம் பார்த்து வருகிறோம் ஷாம்.